தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இந்து முன்னணி இயக்கத்திலிருந்து மனோகர் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இன்று தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த உத்தரவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வார்த்தைக்கு இணங்க கோடான கோடி தமிழ் கடவுளான முருக பக்தர்களுக்கு வெற்றி அப்படிதான் நான் பாக்குறேங்க. என்ன காரணம்னு சொன்னா, தமிழகத்துல இது போல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைமை இருக்குதுன்றது ஒட்டுமொத்த இந்துக்களும் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை இறுதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை கூட அவமதிச்சு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் இவ்வளவு வன்மம் கக்கிறத கண்கூடா கோடான கோடி மக்களும் நேற்று நம்மளுடைய ஊடக வாயிலாக பார்த்தாங்க. அத்தனை பேர் வர முடியாதவங்க எல்லாம் ஊடக வாயில பார்த்தாங்க. என்ன காரணம்னு சொன்னா, காவல்துறை கமிஷனர் சொல்றாரு கையெழுத்து இல்லைங்க, கோர்ட்டு தீர்ப்பு போலீஸ் கூடவே இருந்து பார்த்தது எல்லாம் நடக்குதுங்க, ஆனா இருந்து கூட கையெழுத்து இல்லைங்க, இப்ப வாங்கிட்டு வாங்கன்னு. கையெழுத்து வாங்கிட்டு இருந்தா இந்த சின்ன புள்ள தனமா இருக்கு, சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடும் சொல்லுவாங்க. அது போல கையெழுத்து இல்லைங்க. நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே இப்ப 144 போட்டுட்டேங்க, போக முடியாதுங்கன்றாங்க. போலீஸ் இருக்கிற மக்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி வம்பு பண்ணி அவர்களை தள்ளுமுள்ளு ஏற்படுத்தின உடனே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுங்க. அதனாலதான் நாங்க, ஆனா எல்லாத்தையும் முருகன் மேல இருக்கிற முருகன் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதனாலதான் இன்னைக்கு தீர்ப்பு உண்மையிலேயே இது ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைச்ச தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நாங்க வரவேற்கிறோம். இங்க ஒரு ஓட்டுக்காக என்ன அநியாயமா இருக்கு பாருங்க. தேர்தலுக்காக அரசியல் கட்சின்றது ஒரு புனிதமானது, தேர்தல் என்றது ஒரு புனிதமானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் இவ்வளவு கேவலமா அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்து முன்னணியுடைய கோரிக்கை என்ன? கோவில்ல கணக்கு பார்க்க வந்த அறநிலையத்துறை இன்று என்ன செய்துட்டு இருக்கு? அந்த கோவிலை என்று சொல்லி போராடிட்டு இருக்கா. இந்த நிலைமை 100 ஆண்டுகளுடைய போராட்டம் முருக பக்தர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.